போகும்போது அவளுக்கு தெரியாம ரமாவும் சுமாவும் அவளுக்கு பின்னாடியே போனாங்க. திரும்பி போகும்போது இருட்டினதுனால அது பேயா மாறிடுச்சு. இன்னைக்கு நைட்டு நான் இன்னும் குஷியா இருக்க போறேன். இன்னைக்கு மறுபடியும் பார்க்க போறேன். காய்கறி விக்கிற பொம்பளைய பேய் உருவத்துல பார்த்ததும் அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன செய்யறது அப்படின்னு புரியல. ஐயோ சும்மா தங்கச்சி வாமா இங்க இருந்து போயிடலாம். அது காய்கறி விக்கிறவை இல்லம்மா, அது பேயுமா. ஐயோ ரமா அக்கா அமைதியா இருங்க. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். 2 பேரும் அமைதியா அந்த பேயோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா காய்கறிங்க தான் என்னுடைய சக்தி. இது என்னுடைய சக்தியால வளர்ந்துகிட்டு இருக்கிற காய்கறிங்க. இத சாப்பிட்ட உடனே சாப்பிடுறவங்க எனக்கு வசமாயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல எல்லாரும் எனக்கு வசமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமமே எனக்கு சொந்தமாயிடும். அந்த பேயோட பேச்ச கேட்டதும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. இல்ல சும்மா தங்கச்சி, நாம நம்ம புருஷங்களை யாரையும் இந்த பேயோட வசமாவதுக்கு விடக்கூடாது. நாம அவங்கள நம்ம பக்கத்திலேயே தான் வச்சுக்கணும். ஆனா நாம என்ன செய்யறது? இந்த பேய் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ அவங்க 2 பேரும் பார்த்தாங்க, அந்த பேய் அதோட சக்திய அங்க இருந்த காய்கறிங்க மேல செலுத்திக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இப்பதான் புரியுது நாம என்ன செய்யணும்னு. சரி வா, இப்போ வீட்டுக்கு போலாம். அடுத்த நாள் அந்த பேய் காய்கறி எடுத்துக்கிட்டு அத விக்கிறதுக்காக கிராமத்துக்கு போச்சு. அந்த பக்கம் ரமாவும் சுமாவும் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பேயோட தோட்டத்துக்கு போனாங்க. சரி பொண்ணுங்களா, என்னோட காய்கறியால உங்களுக்கு தொந்தரவு வருதுன்னா அந்த காய்கறிய நான் விற்கவே மாட்டேன். இதால எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லம்மா. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஒரு டிராக்டரை எடுத்துட்டு வந்தாரு. அவரு அதுல உட்காந்து அந்த காய்கறி தோட்டத்தை நாசமாக்குனாரு. கொஞ்ச நேரத்துல எல்லா காய்கறியும் நாசமாயிடுச்சு. உடனே இந்த பக்கம் அந்த பேய் அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. அட ஓடுங்கடா ஓடுங்க, இது கண்டிப்பா பேய் தான். நீங்கள்லாம் உயிரோட இருக்கணும்னா ஓடுங்க ஓடுங்க. எல்லா கிராமத்து ஜனங்களும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. எல்லாரும் அவகிட்ட வாங்கின அந்த காய்கறியை போட்டுட்டு அங்க இங்கன்னு ஓடினாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு அந்த பேய்க்கே தெரியல. அட என்ன இது, என்ன நடக்குது? என்னால தோத்து போக முடியாது, முடியாது. இல்ல 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 இல்ல. அந்த பேய் அங்கிருந்து வேகமா அதோட காய்கறி தோட்டத்துக்கு ஓடுச்சு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் தோட்டத்தை விட்டு போயிடுங்க. இந்த காய்கறிங்க தான் என்னுடைய எல்லா சக்தியும். போங்க இங்கிருந்து, போங்கன்னு சொல்றல. உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பொண்டாட்டியோட அருமை என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்டாட்டி நினைச்சா யமகிட்ட இருந்து கூட புருஷனை காப்பாத்திடுவா. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த காய்கறிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த காய்கறிங்க கூடவே அந்த பேயும் அழிஞ்சு போயிடுச்சு.